எக்ஸாம்பிள் 4.8ல ஏபிசி சிமிலர் டு டிஇஎஃப்னு கொடுத்துட்டான். சரியா? டிஇஎஃப் then BC equal to 3 centimeter and EF equal to 4 centimeter and area of triangle ABC equal to 54 centimeter square. Then find triangle DEF area. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த டிஎஃப்ன்ற ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃப் சொல்யூஷன்னா, சிமிலர் ட்ரையாங்கிளோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஒன் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள். அதாவது சிமிலர் ட்ரையாங்கிளோட ரேஷியோ, அதாவது ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிளோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஒரு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை எப்படி பார்க்கலான்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இதோட ஒன் சைடோட ஸ்கொயர், அதாவது பிசி ஸ்கொயர், ஏன்னா பிசி கொடுத்துருக்காங்க அதனால் பிசி ஸ்கொயர், இதோட ஒன் சைடோட ஸ்கொயர் இஎஃப் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஏரியா ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் ரேஷியோ, இந்த ரேஷியோ ஒன் சைட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள், ஒன் சைடு, இதோட ஒன் சைடு ஸ்கொயரு இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஏபிசியில் ட்ரையாங்கிள் ஏரியா தெரியும் 54, இது தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பிசி ஸ்கொயர்னது, பிசி என்னது 3 ஸ்கொயர், இஎஃப்னது 4 ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? 54/x ஈக்குவல் டு 9/16. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். எல்லாத்தையும் கொண்டு போனால் என்ன வருது பாருங்கள். எக்ஸு ஈக்குவல் டு, எக்ஸு மேலே போயிடுச்சு, ஏற்கனவே 54 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 16 கீழே வந்து மேலே போயிடும். மேலே போட்டால் என்ன வரும்? இன்ட்டு 16, இந்த 9 கீழே வந்துடும். அப்போ எக்ஸு. ஓகேவா? சாரி, 9. இப்போ இதை கழிச்சா என்ன வரும்? 18, இதில் 3, இதில் 1, இதில் 6. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 16, எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 16 என்னன்னு பாருங்கள். 16, 6 6 36, 1 6 6, 96. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 96. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு 96 centimeter square. சரியா? அவ்வளோதான் சம்.